ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு எம்கேஸ் லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனலில் என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாராகி அம்மன் பற்றி தான். யார் இந்த வாராகி, ஏன் இவங்களை வழிபடணும் அப்படின்னு நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கு. இருந்தாலும் நிறைய பேருக்கு வாராகி அம்மன் பற்றி தெரிஞ்சிருக்கு. யார் இவங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சப்த கன்னிமார்களில் ஒருத்தவங்க தான் இந்த வாராகி அம்மன். சப்த கன்னிமார்கள்ல 5வது தெய்வமா விளங்குறாங்க. போர்ப்படை தளபதி வீரரா இருந்திருக்காங்க இந்த நம்ம வாராகி அம்மன். ராஜராஜ சோழர் காலத்துல இருந்தே வாராகி அம்மன் வழிபாடு இருக்கான். ஒரு சின்ன விளக்கம் என்ன அப்படின்னா, ராஜராஜ சோழன் தஞ்சாவூர்ல அந்த சிவன் கோயிலை கட்டுறதுக்கு நிறைய முயற்சி எடுத்திருந்திருக்காரு. எந்த முயற்சியுமே அவங்களுக்கு வெற்றியை தரல. ஒரு நாள் அவர் வேட்டைக்கு போயிருந்திருக்காரு. வேட்டைக்கு போகும்போது அவரை எதிர்த்து ஒரு பன்றி நின்றுருக்கு. அப்ப அந்த பன்றியை இவர் வேட்டையாட தொடங்கியிருக்காரு. அப்ப அந்த பன்றி வேகமா போய் ஒரு பெரிய மைதானத்துக்கு நடுவுல படுத்திருந்துச்சான். அப்ப இவருக்கு ஒரே சந்தேகமா இருந்துச்சான். ஏன் நம்ம வேட்டையாட வரோன்னு தெரிஞ்சுமே அந்த பன்றி ஓடாம அந்த மைதானத்துக்கு நடுவுலயே படுத்திருக்கு அப்படின்னு ரொம்ப குழப்பமா இருந்துச்சான். கொஞ்ச நேரத்துல அவரு அந்த பன்றியை நோக்கி வந்த உடனே அந்த இடத்துல எந்திரிச்சு ஒரு சின்ன பள்ளம் நோண்டுச்சான். இவருக்கு சந்தேகம் தீரவே இல்லையா. விறுவிறுன்னு அவர் அரண்மனைக்கு போயிட்டு அங்க உள்ள ஜாதகர்கள் அனைவரையும் கூட்டிட்டு வந்தாராம். அப்ப அவங்க பார்த்து சொன்னாங்களாம், மன்னா, நீங்க சிவன் கோயில் கட்டணும் அப்படின்னு ரொம்ப நாளா இடம் தேடிட்டு இருந்தீங்க இல்லையா, உங்க வாராகி அம்மன் தான் நமக்கு இந்த இடத்துல கட்ட சொல்லி உத்தரவு கொடுத்துருக்காங்க அப்படின்னு அவங்கெல்லாம் சொன்ன உடனேயே அந்த இடத்துல முதலா ஒரு சின்ன வாராகி அம்மன் சன்னதி கட்டினாங்களாம். அதுக்கப்புறம் அந்த கோயில் உருவானுச்சா. அப்பேற்பட்ட பெரிய கோயில் கட்டினதுக்கு அடித்தளமிட்டதே நம்ம வாராகி அம்மன் தான். அதுல இருந்து அந்த தஞ்சாவூர் பெரிய கோயிலை பார்த்தீங்க அப்படின்னா, சிவனுக்கு பூஜை பண்றதுக்கு முன்னாடி அனைத்து கோயில்களையும் பார்த்தீங்கன்னா நம்ம விநாயக பெருமானை வழிபட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம லிங்கத்தை வழிபடுவோம். ஆனா அதுக்கு மாறாக தஞ்சை பெரிய கோயில்ல மட்டும் வராகி அம்மனை வழிபட்டதுக்கு அப்புறம் தான் அடுத்து பெரிய சன்னதியான லிங்கத்துக்கு பூஜைகள் நடக்குமா. எங்க போருக்கு சென்றாலும் வராகியை வழிபட்டுட்டு செல்வாராம். அதுல இருந்து அவருக்கு வெற்றிகள் பல குமிஞ்சிச்சான். அதனால அந்த காலத்துல இருந்தே வராகி அம்மன் வழிபாடு இருந்திருக்கு. இவங்க இப்ப ஏன் நமக்கு பிரபலமானாங்க அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கு. கலியுக தெய்வம், கலியுகத்துக்கு காட்சி தந்த தெய்வம் தான் நம்ம வாராகி அம்மன். இவங்க கையில கலப்பையோட காட்சி தரதுனால விவசாயத்துக்கு ரொம்ப உறுதுணையா இருக்கிறாங்க. நம்ம விவசாயம் செய்யும்போது இவங்களை வழிபட்டுட்டு விவசாயம் ஆரம்பிச்சா அந்த விவசாயம் செழிக்கும் அப்படிங்கிறது ஐதீகமா இருக்கு. சில ஆலயங்கள்ல நம்ம வாராகி அம்மன் ஆக்ரோஷமாவும், சில ஆலயங்கள்ல நம்ம தாயார் சாந்த ரூபிணியாவும் நமக்கு காட்சி தராங்க. நம்ம இந்த தாயாரை வழிபடும் பொழுது நமக்கு மன அமைதியும் மன நிறைவும் மன சாந்தி எல்லாமே நமக்கு கிடைக்குது. அதாவது என்ன அப்படின்னா, நமக்கு ஏதாவது ஒரு தாங்க முடியாத பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா அதை தாங்கக்கூடிய மன பக்குவத்தையும் தைரியத்தையும் நமக்கு தரது அந்த வாராகி அம்மன் தான். நம்ம எல்லாரும் வாழ்க்கையிலையுமே நிறைய விதமான பிரச்சனைகளை சந்திச்சுட்டு தான் இருக்கோம். இப்ப நம்ம வாராகி அம்மன் தாயே சரணம் அப்படின்னு நம்ம அவங்க கிட்ட போகும்போது அந்த பிரச்சனையில இருந்து எப்படி வெளியே வரணும் அப்படிங்கிறதுக்கான தீர்வையும் நமக்கு அந்த வாராகி அம்மன் அள்ளி தருவாங்க. கலியுக தெய்வமான வாராகி அம்மனை நம்ம அனைவருமே சன்னதியில போய் கும்பிட்டாலும் சரி, அப்படி இல்லைன்னா அவங்களோட நம்ம போட்டோவை வீட்டில் வச்சாலும் சரி, இல்லை அவங்கள நினச்சி நம்ம மனதார நம்ம வேண்டினாலும் சரி, நம்ம கஷ்டத்தை தீர்க்க ஓடோடி கலியுகத்தில் வர தெய்வம் அப்படின்னா அந்த வராகி அன்னை தான். இந்த காலகட்டத்தில் நம்ம எந்த ஒரு பயணத்தை மேற்கொள்ளும் போதும் நம்ம வாராகி அணியை நினச்சிட்டு அவங்கள்ட்ட நம்ம தாயே சரணம், வாராகி தாயே சரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், என்னோட வாழ்க்கையில் இந்த வாராகி அம்மன் எப்படி வந்தாங்க, அது எவ்வளோ எனக்கு பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் என் வாழ்க்கையில் நிகழ்ந்துச்சு அப்படின்னு நான் உங்ககிட்ட அடுத்தடுத்த பதிவுகளில் இருந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.